ஹாய், கௌதமி பேசுகிறேங்க. இங்கே மணி அடியே 8 ஆயிடுச்சுங்க. சரி, அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கா அப்படின்ட்டு நடந்து போயிட்டுருக்கேங்க. இன்றைக்கெல்லாம் பனி. காலையில் நான் எந்திரிக்கும்போது பார்த்தா நல்லா பனிங்க. 5 மணிக்கெல்லாம் பார்த்தா, அப்புறம் ஒரு 7 மணிங்கும்போது பனியெல்லாம் வந்து குறைவாயிருச்சுங்க. பார்த்திங்கன்னா சூரியனே பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்துருச்சுங்க. காலையில் அந்த குளிருக்கும் இந்த வெயிலுக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படா அந்த வெயிலை பார்ப்போம் அப்படின்னு இருக்குங்க. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்தோம்னா நமக்கு காய்ச்சல் வந்துருன்னு சொல்லுவாங்க. இப்படியே தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தால் தான் மனசுக்கு நல்லா இருக்குங்க. நேற்றுக்கு பார்த்தா எல்லாம் இந்த பனித்தனியாக தான் நிற்கிதுங்க. இங்கே எல்லோரும் வந்து காலையில் எந்திரிச்சு நகரத்தில் இருக்கிறவங்களாம் வந்து வாக்கிங் போவாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி தோட்டத்துக்குள்ளே போயிட்டு பச்சை பசேன்னு இருக்கிறத பார்த்துட்டு வந்தாவே நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்குங்க. இப்போ தாத்தாவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளையெல்லாம் வந்து நேரம் கேட்டோம்னா நம்ம ஒன்று கையில் இருக்கிற கடிகாரத்தை பார்ப்போங்க. இல்லை அப்படின்னா இப்போலாம் வந்து உடனே மொபைலை எடுத்து பார்க்குறா. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கடிகாரத்தை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் தாத்தாவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, காலையில் உதயமாகிற சூரியனை பார்த்து தான் நேரம் கணக்கிடுவாங்க. சாயந்தரம் மறையிற வரைக்கும் அவங்க நேரங்கிறத வந்து சூரியனை வச்சு தான் கணக்கிட்டாங்க. சூரிய காலையில் உதயமாகி சாயந்தரம் மறையிற வரைக்கும் 7 மணி 8 மணி இப்படிங்கிறத வந்து இந்த சூரியனை வச்சு தாங்க அவங்க நேரத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நட்சத்திரங்களை காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா விடிய காலையில் மீன் நட்சத்திரங்களை வச்சு தான் அந்த நேரத்தை வந்து சொல்லுவாங்க. சேவல் கூவுறது, கோழி கூவுற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வெடிமீன் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் அந்த நேரத்தையெல்லாம் வந்து கணக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மலாம் வந்து மொபைல் எடுத்தால் தான் நம்மளுக்கு டைமே சொல்ல தெரியுதுங்க. பெரியவெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த உரல்னு ஆட்டாங்கல் மாவாட்டுற ஆட்டாங்கல் இருக்குங்க வீட்டில், அதோட நிழலும் வச்சு அவங்க நேரத்தை வந்து கணக்கிட்டு சொல்லுவாங்க. நிழல் கிட்ட இருந்தால் மணி இவ்வளோ, இல்லை நிழல் இன்னும் கொஞ்சம் தள்ளி விழுந்ததுன்னா 8 மணி 9 மணி இப்படி தான் அவங்களோட நேரங்களை வந்து கணக்கிட்டாங்க. அதே மாதிரி வீட்டோட கோப்பு இருக்குங்க, அந்த கோப்போட நிழல் வந்து கீழே விழுகிறத வச்சு நேரத்தை வந்து அவங்க கணக்கிட்டாங்க. நிழல் கிட்ட விழுந்தால் 7 மணி, நிழல் கொஞ்சம் தள்ளி விழுந்தால் 8 மணி 9 மணி இப்படி. நமக்கெல்லாம் இன்னும் அதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க. நான் அவங்களாம் அப்படி தான் வந்து நேரங்களை கணக்கிட்டு இருந்தாங்க. இதாங்க அந்த தும்பப்பூன்னு சொல்லுவோம். இதில் வந்து தேனி வந்து அதிகமாக இந்த மழைக்காலங்கள்லாம் வந்து இதில் வந்து தாங்க தேன் எடுக்கு. இந்த மழைக்காலங்களில் நம்ம தேன் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ வந்து இனிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி பூக்களில் தான் வந்து தேன் எடுத்து கொண்டு போய் அதை சேகரித்து வைக்குங்க. இங்கே வந்து நாய் துளசி இந்த மாதிரி நிறைய பூடுக தான் இருக்குங்க. இதெல்லாம் இந்த மழை காலங்களில் வர்ற பூடுங்க. பார்த்தீங்களா இந்த தும்பையே வந்து நிறைய இருக்குங்க. இதுலெல்லாம் அந்த தேன் எடுத்துகிட்டு போச்சுன்னா அந்த தேனை நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ மருத்துவ குணங்க இதுலெல்லாம் வந்து. அதனால தான் அந்த தேனில் வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற தேனெல்லாம் வந்து ஒரிஜினல்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இந்த மாதிரி நம்மளாக வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா தான், தேனெல்லாம் வந்து நம்மளாக எடுத்து சாப்பிட்டா தான் அது ஒரிஜினல். இதாங்க இந்த பொங்கலுக்கெல்லாம் வைக்கிற பூன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது இப்போ தான் வந்து நிறைய வருங்க எல்லாம். இந்த மழை காலங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய செடிகள்லாம் வருங்க. இங்கே ஃபுல்லாக வந்து இந்த ஈரமாக தான் இருக்குங்க. மழை பேஞ்சு இந்த காடெல்லாம் வந்து ஈரமாக இருக்குங்க.
இந்த ஈரமெல்லாம் உணரணும் அப்படின்னா எங்கள் பக்கத்தில் கிணறு இருக்குங்க. அந்த கிணத்து தண்ணியை வந்து நம்ம எடுத்து வெளியே விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இந்த ஈரமெல்லாம் உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் வெள்ளாமல் வைக்க முடியுங்க. இல்லைனாவெல்லாம் டாக்ட்ரி வந்து உள்ளே ஓட்ட முடியாதுங்க. உள்ளே போனால் டாக்ஸியோட அந்த வீலெல்லாம் வந்து உள்ளே மாட்டிக்கிங்க, அப்படி இருக்குங்க. வந்துட்டு நீ வீட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கேங்க. காலையில் எழுந்திரிச்சு பாலை கறந்து வச்சுட்டு டீ போட்டு ரஸ்க்கு பிஸ்கட்டு இவ்வளோ அப்படித்தாங்க நாளைச்சி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்குங்க. ஆனால் நம்ம தாத்தா அவங்க பாட்டி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சோளம் அம்பளி ராய்க்கூழ் இப்படி தான் அவங்களாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் பழைய சாதத்தை வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுங்க, அதை காலையில் எழுந்திரிச்சு குடிப்பாங்க. அது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தது. அவங்களோட உணவு முறைகள்லாம் வந்து இப்போ நம்ம பின்பற்றதே இல்லைங்க. அதனால தான் நம்ம உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இல்லாமல் போயிடுச்சுங்க. அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு இருந்திருந்தால் நம்ம இப்போ சுகர் இருக்காதுங்க, ப்ரெஷர் இருக்காது. இப்போ காலையில் எழுந்திரிச்சாவே சுகரு டீ குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வர்றவங்களே வந்து சர்க்கரை போடாமல் டீ போடுங்க அப்படிங்கிறாங்க, ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. நாமளே வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்க முடியுங்க. மாதிரி அவங்கெல்லாம் வந்து தாத்தா அவங்க பாட்டி அவங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் மருத்துவ குணம் நிறைஞ்சிருந்ததுங்க. இப்போ வரும்போதே சுகர் மட்டும் போட வேண்டாங்க, இல்லைன்னா சுகர் கம்மியாக போடுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்ங்க 40 வயசுக்கு மேலே எடுத்துக்கிட்டாவே நம்ம உடம்பு வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறதுங்க, எலும்பு தேய்மானம் ஆயிடுதுங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முட்டி வலி வந்துடுது, மூட்டெல்லாம் வந்து நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் அவங்க சாப்பிட்ட இந்த சோள சாப்பாடு, கம்பு, வரகு, சாமை அதுலையெல்லாம் வந்து நல்ல எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருந்ததுங்க. அந்தளவுக்கு அந்த கால்சியம் எல்லாம் இருந்ததுங்க. மணி 10 ஆயிடுச்சுங்க. சரி மாடு கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேங்க. மாடெல்லாம் கட்டி இதான் மேய்ஞ்சிட்ருக்குங்க. இந்த நகாமரம் கன்று வச்சேங்க, வந்துடுச்சு. இது ஒரு 6-7 கன்று வச்சுருக்குறாங்க, நகா கன்று. இங்கே ஒன்று இருக்குங்களா பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து வில்வ மரங்க. இதுவும் வந்து நாங்கள் தான் வாங்கி வச்சோம், நர்சரியில் வாங்கி கொண்டாந்து வச்சதுங்க. இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா வந்து தோட்டத்தில் இடம் இருக்கிற பக்கம்லாம் வைங்க, ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் வச்சு வளர்த்துறது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது கிணத்து மீட்டு அந்த கல்லுங்க, கிணறு வெட்டினப்போ இந்த இடத்துல போட்டு அந்த கல்லெல்லாம் கிடக்குங்க. அதில் ஒரு 4 ஆமணக்கு செடி மட்டும் இருந்ததுங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெய்ய காலங்களில் அந்த ஆமணக்கு விதை வந்து வெடித்து கீழே வந்து இப்படி எல்லாம் விழுந்துருச்சுங்க இந்த காட்டுக்குள்ளே. அது அப்படியே இவ்வளோ செடியாக வந்து நிறையா முளைச்சி வந்துருச்சுங்க. எப்படி நிற்கிதுன்னு பாருங்க, பூரா அதே தான் இருக்குங்க. ஆனால் ஆமணக்கு வந்து நல்லா விளையுங்க. இந்த ஆமணக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தக்காளி வந்து வெய்ய காலங்களில் வந்து தக்காளி நடுவாங்க. அப்போ இந்த வெய்ய காலங்களில் தக்காளி செடி வந்து சீக்கிரம் வளராதுங்க வெயிலுக்கு. அதனால என்ன பண்ணிடுறாங்களாமா, இந்த ஆமணக்கு விதையை வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விதையை ஊனி விட்டுட்டா தக்காளி செடி வளர அந்த ஆமணக்கு விதையும் வந்து முளைச்சி வந்து வளருங்க. அப்போ அந்த வளர்ந்து மேலே வரப்போ 2-3 மாதங்கும்போது இதோட நிழல் கட்டுறப்ப வந்து கீழே இருக்கிற தக்காளி செடி வந்து நல்லா வெயிலுக்கு தாங்கி இந்த பழமும் நல்லா இருக்குமாமாங்க, செடியும் நல்லா வளருமாமாங்க. தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குமில்லங்க நிழல் கட்டுனா. இல்லைன்னா வந்து நீங்கள் தண்ணி 2 நாளைக்கு உட்காந்து வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும் வெய்ய காலத்துல எல்லாங்க. பழம் வந்து சீக்கிரம் வராது, பூ உருவி போயிருங்க, இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதனால வந்து இப்படி வந்து ஆமணக்கு விதையை வந்து நடுவில் தக்காளி நடும்போது கொஞ்சம் இடைவெளி விட்டு எல்லாம் கொஞ்சம் நட்டு விட்டுட்டோம். அந்த தக்காளி செடி வந்து நல்லா வளருதாமாங்க. நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணினது இல்லைங்க. போன தடவை வந்து நாங்கள் தக்காளி வச்சுருந்தா அப்போ அந்த டெம்போ வந்து இங்கே எடுக்க வருவாங்க தோட்டத்துக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போலாம் அந்த வெய்ய காலத்தில் இப்படி தான் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் நீ அடுத்தது வந்து தக்காளி வச்சா அப்படி வைக்கலாமா அப்படின்னு ஒரு தாட்டுங்க. சரி நம்ம அப்படி ஆமணக்கு விதைய நடுவில் வந்து ஊனி விட்டு பார்க்கலாம்
தக்காளி எப்படி வருது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்தே விதை எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம. பூரா இங்கே ஃபுல்லாக வந்து அப்படியே அந்த விதை விழுந்தது அப்படியே பார்த்தீங்களா எப்படி நிறைய இருக்குங்க. நன்றிங்க.